சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவனதான் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சே, அவன் எப்படி உனக்கு முன்னாடி இங்க வந்தான்? அந்த வீணா போனவனை இங்க இருந்து போக சொல்லு. அவனை பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பா வருது. சுந்தரி, என்னாச்சு? பிரச்சனை முடிஞ்சிருச்சா? சமாதானம் ஆயிட்டாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல வெற்றி, எல்லாம் முடிஞ்சது. நாளைக்கு அந்த பிரச்சனைய யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு விசாரிக்கணும். சுந்தரி, கார்த்திகை கடவுள் உங்களுக்காகவே அனுப்பியிருக்காருன்னா பாருங்களேன். நீங்க வரலன்னு தமிழ் மூட் அவுட் ஆயிட்டா சுந்தரி. பர்த்டேவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. கார்த்திக் வந்து அவளோட மூடையே மாத்தி இப்ப எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா இருக்கா பாருங்க. அவர் செட் பண்ண எல்லாத்தையும் நீங்க தான் செட் பண்ணீங்கன்னு தமிழ் கிட்ட சொல்லி அவளை அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப கார்த்திக் மட்டும் வரலன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு யாருக்குமே தெரியாது. தமிழ் என்னென்னவோ பண்ணிருப்பா. ஆமா, என் பேத்த நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கடவுள் படைக்கும் போதே அவ தலையில எழுதி வச்சு இவனையும் கூடவே அனுப்பி வச்சிட்டான். வெற்றி சார், ஒரே நிமிஷம் என் கூட வாங்கல. சரி, வந்துடுறேன். அதானே, பாரு, நல்லா பாரு, இப்படிதான் ஏதாவது ஒரு நாடகம் ஆடுவான். அவனை வீட்டுக்குள்ள விட்டா இதுதான் நடக்கும். அவன் ஏதோ திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். இப்பவே அவனை போக சொல்லு. நீ ஒரு விஷயம் செஞ்சு அதையே மீறி அவன் இங்க வந்து நிக்கிறான்னா ஏதோ நடந்திருக்கு. அவங்கிட்ட பார்த்து கவனமா இருத்தா. அப்பத்தா, நானே கடுப்புல இருக்க, நீ வர என்னை ஏத்தி விடாத. ஆமா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசுறேன். பொறுமையா இருக்கணுமா? அப்பத்தா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஆட்டத்தை ஆரம்பிச்சது நானு. இடையில இவன் ஜெயிச்சதா நம்பிக்கிட்டு இருக்கான். முடிவுல தான் முடிவு தெரியும்னு அவனுக்கு தான் தெரியல. உனக்குமா புரியல? என்கிட்டே அவன் விளையாட்ட காட்டுறான். அவன தங்கச்சிமா, கொஞ்சம் பொறுமையா இரு, கத்தாத. இங்க நம்ம பாப்பாவோட ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்காகவாவது கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணா, என்னால கோபத்தை அடக்கவே முடியலண்ணே. தங்கச்சிமா, அவனை பார்த்தா உனக்கு டென்ஷன் தான் வரும். அவனை பார்க்காத. இங்க பாரு, இங்கே நின்னா எல்லாருக்கும் டவுட் வரும். வா, நம்ம அந்த பக்கம் போலாம். என்னடாமா? மா, நீங்க எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்களாமா? மாஸ்டர் சொன்னாரு. ஆமாண்டா, நீ ஹாப்பியா இருக்கியா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க கலெக்டர் மேடம். நீங்க எல்லாமே குழந்தை பாவம் பாடி போயிட்ட. நான் கரெக்டான டைம்ல வந்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்க இடத்துல இருந்து அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிட்டேன் மேடம். இப்ப தமிழ் சந்தோஷமாயிட்டா மேடம். மா, நான் இப்ப ஹாப்பி ஆயிட்டேன். நீங்களும் சோகமா இருக்கீங்க. வாங்க விளையாடலாம். மாஸ்டர் வாங்க போலாம்.